குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு கணிதம் அல்ல கலை உணர்வு அப்படிங்கிற தலைப்பு எடுத்திருக்கோம். ஹோமியோபதியை ஒரு மேத்தமெட்டிக்ஸாவே இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் சில ஸ்டால்வார்ட்ஸும் சொல்றாங்க, இட்ஸ் அ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் 4+3 is 7. இட் இஸ் நாட் as simple as mathematical calculation. அது மந்திரவாதி ஒழித்து வைத்த உயிர் போலதான் அமேசான் காட்டுக்குள்ள கிடக்குது, தேடிதான் பிடிக்கணும். இதுக்கு கலை உணர்வு அவசியம். இப்ப சயின்ஸோட ரோல் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமியோபதியில இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சயின்ஸ் ஆர்ட்டோட பிளெண்ட் ஆகி கிடக்கு. ஆர்ட் ஃபார்ம் இல்லைன்னா அந்த சயின்ஸ் அடைய முடியாதுங்கிற நிலைமை அதுல பொதிஞ்சிருக்கு, இந்த மெத்தடாலஜிலேயே இருக்கு. அதனால இட் இஸ் மோர் ஆஃப் ஆர்ட் தென் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் பிரிஸ்கிரிப்ஷன் ஒயில் பிரிஸ்கிரைபிங் நீங்க பாத்தீங்கன்னா சயின்ஸோட ஆர்ட் ஃபார்ம் தான் ரொம்ப அதிகமாக தலை தூக்கி நிற்கும். சயின்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, மனித உளவியலோடையும் மனித உணர்வுகளோடையும் மனித மனத்தோடையும் நம்ம பயணிக்கிறதுனாலதான். அவன் தனித்தன்மையை நீங்க புரிந்து கொள்ளணும்னா கலை உணர்வு அவசியம். அந்த கலை உணர்வோட அழகியல் சேர்ந்து இருக்கணும். அழகியல்னா ஏஸ்தட்டிக்ஸ். ஏஸ்தட்டிக்ஸ் இல்லைன்னா கலை உணர்வு வரட்டு தடமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், நல்லா இருக்காது. கலை உணர்வு இருக்கணும். அந்த கலை உணர்வுல ஒரு அழகியல் இருக்கணும், ஒரு நாவல்ட்டி இருக்கணும். அந்த நாவல்ட்டியோட பிளெண்ட் பண்ணி அந்த கலை உணர்வு வரும்போது நம்மளை அறியாமலேயே ஒரு விஞ்ஞானம் மலரும், ஒரு ஃப்ளவரிங் நடக்கும். அந்த ஃப்ளவரிங் நீங்க எதிர்பார்த்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சயின்ஸோட அற்புதமாக தெரியும், காட்சியளிக்கும். உங்களுக்கே ஒரு அதிசயமா இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு அது ஒரு இல்லாஜிக்கலா இருக்கும், ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்காது அதுல. ஆனாலும் அந்த இல்லாஜிக்குள்ள ஒரு அர்த்தப்பாடு இருக்கும். இப்படியும் இருக்கா அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க அடைய முடியும். இது ஹோமியோபதியினுடைய நலமாக்கும் விதியில இதுவும் ஒன்று. ஆர்ட் ஆஃப் கேஸ் டேக்கிங்லயும் உண்டு, பிரிஸ்கிரைபிங் மெடிசன்லயும் இது சாத்தியம், நீங்க அனுபவிக்கலாம். அதனாலதான் இதை ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. முன்னோர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்ப நேரடியா நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இது ஒரு கேஸ். இவங்க ஒரு லேடி, மேரேஜ் ஆச்சு, குழந்தைலாம் இருக்காங்க. இவங்களுக்கு ஹை பிபி, சம்டைம்ஸ் 170 நின்றும், என்ன மருந்து போட்டாலும் கீழே வராது. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டைசோல் 100 நிற்கும், ரொம்ப சிரமம். 2 மாத்திரை போட்டாலும் காலையில சாயந்தரமும் போட்டாலும் குறையாது. சம்டைம்ஸ் 150 வரைக்கும் வரும், அப்புறம் திருப்பி 170 சூட்டப் ஆயிடும். அப்ப 170 அந்த ரேஞ்சில் இருக்கும் போதெல்லாம் தலைவலி வர ஆரம்பிச்சு. இதுதான் அவங்களுடைய மேஜர் கம்ப்ளைண்ட். இதை அவங்களால அழகா சொல்ல முடியுது. எனக்கு பிபி இருக்குங்க, 170, அது 150 வரைக்கும் வரும், சில சமயம் 170 வந்துடும், 170 வச்சுன்னா தலைவலி வந்துடும், மருந்து போட்டாலும் குறையாது. இது எல்லாம் அவங்களால அழகா சொல்ல முடியும். ஏன்னா இது எழுதப்பட்ட விஞ்ஞானமாக இருக்கு, எல்லாருக்கும் தெரிந்த விஞ்ஞானமா இருக்கு, பொது விஞ்ஞானமாக இருக்கு. அதனால எளிமையாக உங்களால சொல்ல முடியுது. உங்களுக்கு என்னங்க மனசுல கவலை? மனசுல கவலையா? பாத்தீங்களா, மனசுல என்னங்க கவலைன்னு கேட்டா, என்ன மனசுல கவலையா எதுக்கு கேட்கிறாருன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. இந்த கவலைக்கும் பிபிக்கு என்ன சம்பந்தம்னு வந்துருது. அப்ப அவருக்கு சொல்லணும், இந்த கவலை தாங்க பிபியை உருவாக்குது, மன கஷ்டம் தாங்க பிபியை உருவாக்குது அப்படின்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. மாத்திரை கொடுத்துட்டு போக வேண்டியதானே நீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், பொறுமையா சொல்லணும். கோவப்படுவாங்க, இருந்தாலும் சொல்லணும். அப்புறம் அவங்களுக்கு புரியலன்னா அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு, சார் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண் பெண்ணிட்ட சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. பெண்ணு டைரக்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் சிரமம் தான் அவங்களுக்கு. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல மாற மாட்டாங்க. அப்புறம் அவங்கள கொஞ்சம் புரிய வச்சு அதே போல அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லுமா அப்படின்னு அப்புறம் சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்னா அவங்க மாமியார் தான் ப்ராப்ளம். எல்லார் வீட்லயும் மாமியார் தான் ப்ராப்ளமா இருப்பாங்க. இங்க கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஹஸ்பண்டோடைய தம்பி லவ் மேரேஜ். அதுல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அப்செட். ஏன்னா அந்த பையனை ரொம்ப பிடிக்கும், ஆனா மருமகளை பிடிக்காது. மருமகளை ஏத்துக்க அவங்க விரும்பவே இல்லை. மகனை ஏத்துக்கிறாங்க, ஆனா மருமகளை ஏத்துக்க விரும்பல. மருமகளை அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா மருமகளை திட்டிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. இது திட்டி அதோட முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, போனை போட்டு மருமக இவங்க வேற ஊர்ல இருக்காங்க,
மாமனார் மாமியார் வேற ஊர்ல இருக்காங்க. போனை போட்டு அந்த மருமக இப்படி இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. திட்டுறது எப்படி திட்டுறாங்கன்னா, அந்த மறுமொழி திட்டுறது மட்டும் இல்ல, இந்த மறுமொழி சேர்த்து திட்டுறது. இவங்களுக்கு அது ஒரு தர்ம சங்கடமா மட்டும் இல்ல, கோபம் மட்டுமல்ல, தன்னைய இம்சை கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி கூப்பிட்டு, காலையிலயும் சாயந்தரம் கூப்பிட்டு, அவ இப்படி நடந்துக்கிறா இப்படி நடந்துக்கிறா அப்படி நடந்துக்கிறா இப்படி நடந்துக்கிறா அது இதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் இவங்க நடந்துக்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்றதுன்னா இது இது இவங்களுக்கு மாமியாட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம போச்சு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா முடியவே இல்லை. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க, உங்க அம்மா என்கிட்ட போன் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அப்படி சொல்லியும் கூட இந்த மகன் அம்மாவை எதிர்த்து கேட்கறது இல்ல, அம்மாட்ட இது சொல்றதும் இல்லை. ஏன்னா இந்த பையனும் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்பாங்க. ஒரு பொழுதும் மனைவியை சப்போர்ட் பண்றது இல்லை. இதுதான் பொசிஷன். இதுல இருந்து நம்ம மருந்து எடுக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒரு சூழல், ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல அவங்க உணர்வுபூர்வமாக அனுபவிக்கிற சில விஷயங்கள். இதுல இருந்து நம்ம மருந்து எடுக்கணும். அவங்ககிட்ட கேட்டது, இதெல்லாம் சொன்னீங்க, எல்லாம் ரைட் தாங்க, உங்க மாமியார் இப்படி நடந்துக்கிறத நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன். என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கல, ஃபீல் பண்றதே என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். என்ன ரொம்ப தொந்தரவா இருக்கு, இம்சியா இருக்கு, அவங்க இப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை போட்டுக்கிட்டு அவ்வளவு தொந்தரவு பண்றாங்க, ஏண்டா நம்ம இருக்கிறோம் இங்க, ஏண்டா கல்யாணம் பண்ணி இவர்கிட்ட வந்திருக்கோம், இத்தனைக்கும் அவர் வேற ஊர்ல நான் வேற ஊர்ல இருக்கேன், ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரி, ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி, ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரி என்னை தொந்தரவு பண்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியதானு கேட்டேன். அவர்கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை, அவர் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பாரு, என்னைய சுத்தமா கேர் பண்ண மாட்டாரு. எனக்கு பிபி இப்படி ஆகுது, எனக்கு மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த சூழலை நீங்க மருந்தாக மாத்த தெரியும். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஹோமியோபதி சயின்ஸ் படி போகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜை ஹோமியோபதிக் லாங்குவேஜா மாற்றணும். ஃபர்ஸ்ட் நான் இதுல எடுத்த எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ரூட்னஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்க இம்சை கஷ்டம் என்னை போட்டு தொந்தரவு பண்றாங்க. இதை டெலுஷன் பெர்சிக்யூட்டட் சீஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. சீஸ் பெர்சிக்யூட்டட்னு அர்த்தம். அம்மாவை எதிர்த்து பேச இவங்களால முடியல. அப்ப இதுல மிக முக்கியமானது என்னன்னா, ரூப்ரிக் நான் எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ரூட்னஸ் ஆஃப் அதர்ஸ் எடுத்துட்டேன். எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ரூட்னஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு எடுக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, பெர்சிக்யூட்டட் சீஸ் பெர்சிக்யூட்டட் அப்படின்னு எடுக்கலாம், இம்சை கொடுக்குறாங்கன்னு எடுக்கலாம். ஆனா அந்த ஃபீல் எனக்கு ரூட்னஸ் தான் பிரதிபலிக்குது. அதனால அந்த ரூட்னஸ்ங்கிறத எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அவங்க கேரே பண்ண மாட்டாரு ஹஸ்பண்ட். அம்மா பேச்சை தான் கேட்கறாங்க, அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கறாங்க. அம்மாவு பேச்சை கேட்கறதுன்னா அம்மாவோட ரூட்னஸ சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால அப்படி கேட்கறாங்களா, இல்ல இடிப்பல் காம்ப்ளெக்ஸான்னு தெரியல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா அம்மா சொல்றத கேட்டுக்கோ ஒரே வழியில. இப்ப இவங்க வேலைக்கு போயிருந்தாங்கன்னா ஈஸியா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. நீயாச்சும் உன் குடும்பமாச்சு போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாத்தீங்களா? அப்ப ஹஸ்பண்ட் சொல்றதையும் கேட்கணும், மாமியார் சொல்றதையும் கேட்கணும், உடல்ல நோய் வந்தாலும் அதையும் கேட்கணும், அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும். இதுதான் சூழல். இந்த ரெண்டையும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இடிப்பல் காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்கு ஹஸ்பண்ட் கிட்ட. ஹஸ்பண்ட் அம்மாவை எதிர்த்து பேச முடியாது, அதனால ஒய்ஃபை கேர் பண்ண முடியல, கேரிங் இல்லை, இங்க ரூட்னஸ் இருக்கு. ரெண்டையும் இது பண்ணி நம்ம ஹஸ்பண்டை எதிர்த்து பேச பழகணும்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. மாமியாரை திட்ட முடியல, ஹஸ்பண்டையும் திட்ட முடியல, இதை ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டிய சூழல்ல வர்றாங்க. அவங்களுக்கு நேற்றமுறு தான் கொடுத்தேன், நேற்றமுறு 3x வாரத்துக்கு 2 தடவை மாத்திரை எடுக்க சொன்னேன். இப்போ பிபி லெவல் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ 150 பெர்மனன்ட் ஆயிடுச்சு. கீழே டைஸ்டால் 80க்கு வந்துருச்சு. தலைவலி கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் எடுத்தாங்கன்னா இன்னும் பிபி சிஸ்டோலிக் இது குறைஞ்சிடும் கட்டாயம். இப்போ தலைவலி கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அப்புறம் பீரியட்ல சில இரகுலாரிட்டி இருந்தது, அதுவும் கொஞ்சம் சரியாயிடும். அப்ப இந்த கேஸை நம்ம உணரும் போது என்ன பண்றதுன்னா, ஒரு பக்கம் நாம விஞ்ஞானத்தை பார்க்க வேண்டியது இருக்கு, அதாவது சிம்டத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம்
ஈக்குவலண்டா சிஸ்டத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சிம்டமும் சிஸ்டத்தையும் பார்ப்பது நமக்கு ரொம்ப அவசியம். இந்த சிம்டமும் சிஸ்டமும் இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் கலை உணர்வு ரொம்ப இருக்கு. சிம்டத்துக்குள்ள தேர்ந்தெடுப்பது தான் இருக்கு. அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஒரு சயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதுல சில நுணுக்கங்கள் அவசியம். அது இருந்தாதான் கரெக்டான மேட்சிங் ஆகும். ஆனா சிம்டம்ங்கிறது மோர் ஆஃப் சயின்ஸ், சிஸ்டம்ங்கிறது மோர் ஆஃப் ஆர்ட். இது ரெண்டையும் பிளெண்ட் ஆகும்போது தான் அந்த ஜீனியஸ் ஆஃப் ரெமடி நமக்கு கை கொடுக்கும். இதுல முக்கியமானது என்னன்னா, நாம எந்த ரூபிரிக்க நாம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். எதை மையப்புள்ளியாக எடுக்கணும்ன்றதா முக்கியம். ஆங்கரிங் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நங்கூரம் பாய்ச்சுவது. கப்பல் நிக்கணும்னா நங்கூரம் போட்டாதான் நிக்க முடியும். எந்த ரூபிரிக்க நீங்க எடுக்கிறீங்களோ அதான். கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கேஸே மாறிடும். அப்போ ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும். அதுக்கு முதல் அவங்களுடைய ஸ்பேஸ நம்ம புரிஞ்சுக்கணும். மாமியார் போன்ல டெய்லி இவங்க காதுல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அம்மாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாம வேலைக்கு போல, நம்ம பொருளாதாரத்துல இண்டிபெண்டா இல்ல, இவங்களை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு. ஏதாவது பேசணும்னா ஹஸ்பண்டுக்கு நமக்கு பிரச்சனை வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது வந்துடும். அதனால அடங்கி இருக்க வேண்டியது. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இத முதல் மனசுல வாங்கிக்கணும். அதுல இருக்க கதாபாத்திரங்கள், அதுல இருக்க உணர்ச்சிகள், மனம், உணர்வு, இதை எல்லாத்தையும் கையில் எடுத்து மேலோங்கி நிக்கிற எது முக்கியமான மைய புள்ளியாக வர்ற உணர்வோ, வைட்டல் சென்சேஷனோ, கூறு உணர்வோ, அதை நீங்க குத்தி போட்டு பிடிக்கணும். அப்படி பிடிச்சீங்கன்னா தான் நீங்க கரெக்டான மருந்துகள் செலக்ட் பண்ண முடியும். அப்படி செலக்ட் பண்ணி மருந்து கொடுத்ததுனாலதான் பிபி லெவல் குறையும். ரெண்டாவது கேஸ், இந்த அம்மா எக்ஸ்ட்ராவர்ட், நல்லா பேசக்கூடியவங்க. இவங்களோட மக கேஸுக்காக வராங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்டையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. ஆனா தனக்குன்னு கேஸ் வரும்போது பேச மறுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து விட்லிகோ, காலில் வந்து விட்லிகோ, அதாவது வெண்புள்ளி. இவங்களுக்கு மருந்து எடுப்பதற்காக ஈஸியா எடுத்துடலாம் நான் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நல்லா பேசக்கூடியவங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா என்னங்க உங்களுக்கு மனசுல பாதிப்பு அப்படின்னு கேட்டேன். கேட்டா ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒண்ணும் எது மக விஷயத்த அற்புதமா சொல்றாங்க, ஹஸ்பண்ட் விஷயத்த சொல்றாங்க, தன்னோட விஷயம் வரும்போது எதுவுமே சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன? எது உங்களை போட்டு இது பண்ணுது, இம்சையை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது, தொந்தரவு பண்ணுது, உங்களை டார்ச்சர் பண்ணுது, சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஒன்னும் அப்படிலாம் இல்லை. ரைட், விட்டுருங்க. உங்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு இல்லை அப்படின்னு. உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இல்லை, உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல்ல நீங்க வேலை பார்க்குறீங்க, அங்க ஏதாவது பிரச்சனை இல்லை. பணம் ரூபா இல்லை, ஏதாவது இல்லை. அப்புறம் என்னதான் பிரச்சனை? அப்புறம் தான் நான் வந்துச்சு, உன்னை விட்டுட்ட மேடாது. உங்களுக்கும் பிரதர் சிஸ்டர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டேன். ஆமாங்க, பிரதருக்கும் எனக்கும் பிரச்சனை. இந்த பிரதர் எல்டர் பிரதர் என்னன்னு சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்தா பயம். எங்க அப்பா கூட பயப்பட மாட்டேன், என் பிரதருக்கு கேட்டா பயம். அவர் மிரட்டிக்கிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும். கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட பேச மாட்டேன். அவரை பார்த்தா ஒதுங்கி போயிருவேன். வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், பேச்சு கொடுக்க மாட்டேன். அவர் மேல வெறுப்பானுங்க, வெறுப்புலாம் இல்லை. அவர் மேல கோபம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்புறம் என்னன்னு, அவர் பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. அவர் அதிகாரம் செலுத்திக்கிட்டே இருப்பாரு, எனக்கு பிடிக்கல. அந்த உறவுல ஒரு பாசம் இல்லை. இதுதான் அந்த உறவுல ஒரு பாசம் இல்லை. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த நான் கேள்வி கேட்ட பார்த்தீங்களா, என்னதான் ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டேன், அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த உறவுல அந்த உறவுன்னு வச்சுக்கிட்டாரு. அந்த உறவுனாவே உறவுல சிக்கல். அப்ப தேர்ட் ரோ பாசம் இல்லை, லவ் எலமெண்ட் இல்லை. ஏற்கனவே பிரதர் அவர் கொடுத்தது பாஸ்பரஸ், இந்த லேடி பாஸ்பரஸ் 3 days கொடுத்த நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அக்காவுக்கு இதே மாதிரி காலில் வெண்புள்ளி இருந்து அவங்களுக்கு போன் போட்டு, எனக்கு நல்லா கேட்குது, நீ போன் பண்ணி கேட்டு மருந்து வாங்கிக்கோ அப்படின்னாங்க. அவங்கள நேரில் பார்த்ததில்ல, ஆனால் அவங்க போன்ல பேசுறாங்க. என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போறதில்லை, நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறேன், பணம் ரூபா அதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப இதுதான் பிரச்சனை. ஹஸ்பண்ட் வேலைக்கு போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, வேலை ஒர்க் லோடு அதிகம், டென்ஷன் அதிகம். ஒர்க் லோடு அதிகம், வேலை டென்ஷன் அதிகம். அந்த டென்ஷன் எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா,
சார் அது சொல்லவே முடியாது, அவ்வளோ டென்ஷன். சொல்லணும்னா அதான் சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. வேலை அதிகம், டென்ஷன் அதிகம். இந்த டாக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டு பிளான்ட்ல அனகாடி ஃபேமிலியில எழுதியிருப்பாரு. டாக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல ரெஸ்டாக்ஸ் இருக்கு, இதுல டென்ஷன்ல ரெஸ்டாக்ஸ் இருக்கு. ரெஸ்டாக்ஸ் தான் பிடிக்கும். வெற்றிலிகோ மாற ஆரம்பிச்சிச்சு, அந்த வெண்புலிகள்லாம் குறைய ஆரம்பிச்சு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பாஸ்பரஸ் மருந்து கொடுத்தேன்ட்டு. அவங்க அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களுக்கு டெல்லியில படிக்கிறாங்க. அவங்க டெல்லியில ஒர்க் பண்றதுனால அங்க டெல்லியில படிக்கிற பொண்ணை வந்து, உனக்கு வைத்தியம் பாருமா நல்லா கேட்குது, என்னோட சிஸ்டருக்கு கேட்குது, எனக்கு கேட்குது, நீ பாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. கூட ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சு அவங்க இங்கிலீஷ்ல பேசி என்கிட்ட சொல்றாங்க, என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்லாம் கேட்டேன். இஸ் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப் சுச்சுவேஷன் அப்படின்லாம் கேட்டேன். கேட்டா எந்த பதிலும் இல்லை. ஏற்கனவே லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற, அவங்களுக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல. இந்த இதை வாட் யூ ஃபீல் அப்படின்னு கேட்டேன். அதாவது இந்த ஒயிட் டிஸ்கலரேஷனை என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னே அவங்க ஹிந்தியில ஏதோ சொல்றாங்க, அதை மொழிபெயர்ப்பு பண்ணி சொல்றாங்க. இது நான் வந்து ஐ ஃபீல் வெரி லோ, ஐ ஃபீல் வெரி லோ. நீங்க எந்த ஊர்ல இருக்க, டெல்லியில இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா டெல்லியில வந்து படிக்கிற பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கேன். அங்க எப்படி உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, அங்க பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வீட்டுல சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நான் வந்து ரொம்ப தாழ்வா இருக்கிற மாதிரி நினைப்பேன். காலேஜுக்கு வந்தா கூட எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங் இருக்கு. நான் ரொம்ப லோவா இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் வசதி இல்லாத மாதிரியும் எனக்கு ஃபீல் பண்ணுவேன். சரி, ஆன் தி ஹோல் என்ன ஃபீல் பண்றீங்க? ஐ ஃபீல் வெரி லோ. இதுதான் வார்த்தை. என்ன மருந்து? ஐ ஃபீல் வெரி லோ அப்படிங்கிறதுக்கு ஒரு மருந்து. இது கண்டுபிடிக்கிறதா கலை உணர்வு. கலை உணர்வு இருந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா சயின்ஸாக மாறி. என்ன மருந்து? லாக்டானின், நாயினுடைய பால், டாக்ஸ் மில்க். நாய் வந்து தன்னை லோனஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணும். இதை வச்சுதான் மருந்து கொடுத்தோம். இப்ப அந்த பொண்ணுக்கும் நல்லா அந்த விட்லி கோலா மாற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நல்ல சேஞ்ச் அந்த பொண்ணுக்கும். இந்த மூணும் வந்து விட்லிகோ தான். ஒவ்வொன்றிலையும் வேற வேற மருந்து கொடுத்துருக்கேன். வெறும் பேத்தாலஜி அடிப்படையில் தரல, ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டேட் அண்ட் பேத்தாலஜி, அவங்க மனநிலையும் பேத்தாலஜியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நான் மருந்து கொடுத்துருக்கேன். அதை ஒரு கலை உணர்வோட பார்த்ததனுடைய விளைவு 3 பேரையும் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடிச்சு. இதுதான் சாத்தியக்கூறு. அடுத்து இன்னொரு கேஸ் பாருங்க. இந்த பையன் வந்து ஏஜுக்கு மேல வெயிட், ஒபிசிட்டி அதிகம், கடுமையான ஒபிசிட்டி. யார் சொல்ற பேச்சும் கேட்கறது இல்லை, கோவப்படுறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, சொன்னா கேட்கறது இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெடுதல் சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்புறம் 24 மணி நேரம் செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த கேரக்டரை மாற்ற முடியுமான்னு கேட்கறாங்க. இது எப்படி மாத்துறது? இந்த ஒபிசிட்டியை குறைக்க முடியுமான்னு கேட்கறாங்க. எப்படி குறைக்கிறது? இதுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஹோமியோ இதெல்லாம் ஸ்கோப் இருக்கா? ரொம்ப கஷ்டம். அப்பதான் இதுக்கு முன்னாடி இதை கேஸ் எடுத்துட்டு ஒரு மருந்து கொடுத்தேன், அது டோட்டல் ஃபெயிலியர். இப்ப 2வது தடவை எடுக்கும்போது தான் இதுல வீடியோ பார்க்கணும், பார்த்து இன்பம் அடையிறோம். ஒரு பிளஷர் சீக்கிங் தான். பிளஷர் சீக்கிங்கிறது நாட் பிரிட்டனிங் டு ஜெனட்டாலியா, பட் ஆன் சீயிங் தி வீடியோ. அங்க மொபைல பாக்குறதுனால ஒரு இன்பம் வருது. அது பேர் வந்து செக்ஸ் வாலிட்டி, நாட் செக்ஸ். செக்ஸ் வாலிட்டி ரெண்டு வேற. கிட்டாரை வாசிக்கும் போது ஒரு இன்பம் இருக்கு, பாடும்போது இன்பம் இருக்கு, படம் வரையும் போது இன்பம் இருக்கு இல்லையா? அது போல இது பார்த்து இன்பம் அடைவது. ஒரு வீடியோ பார்த்து, சினிமாவை பார்த்து இன்பம் அடைவது. இதை டைரக்டா வாயரசம்னு எடுக்கலாம், தப்பு இல்லை. பார்த்து இன்பம் அடையும், அதுல ஒரு சுகம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. அதனாலதான் அடிக்ட் ஆகும். அதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வேற எனக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல, வேற எந்த வாய்ப்பும் இல்லாத போது இந்த கேஸை ரெஃபர் பண்ணவங்க டாக்டர். அவங்க தான் சொல்றாங்க, இந்த பையன் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான், விளையாடவும் போக மாட்டான், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து தான் நான் ஒரு விஷயத்துக்கு வந்தேன். ரெனன்கோலிசே ஃபேமிலியில ஸ்டாபிசாக்ரியான்னு ஒரு மருந்து இருக்கு, அது வாயரசத்துல இருக்கு. அந்த சூப்பர் கிளாஸ் 1ல ஸ்டாபிசாக்ரியா இருப்பதனால இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க, போக மாட்டாங்க. அப்ப இந்த மருந்தை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற அவைலபிள் சிம்டத்துல வேற வாய்ப்பு இல்லாதனால இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு கல்கேரியா கார்ப் கொடுக்காம அவங்களுக்கு ஸ்டாபிசாக்ரியா கொடுத்தேன்.
வாயரிசம். ரெண்டாவது வந்து வெளியே போய் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பிடிக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸ் ஒர்க்கை வச்சு நான் இந்த மருந்து கொடுத்த பிறகுதான் எனக்கு பின்னாடி தெரிய வந்தது அவங்க மதருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது குறிப்பாக பிரெக்னன்சி ஸ்டேட் அப்ப சாப்பாடு ஏதாவது சரியா செய்யல அப்படின்னு சொன்னா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா கோவத்துல தட்டை எடுத்து தலையில அப்படியே சாப்பாடு எடுத்து தலையில தூக்கி போட்டுருவார், தலையில அடிச்சு அப்படியே தூக்கி போட்டுருவார், தலையில சிந்த விட்டுருவார், செதறி அப்படியே கிடக்கும். இது இவங்களுக்கு பேர் அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து அந்த டாக்டர் டி சொன்னாங்க, நான் பேசும்போதும் என்கிட்ட சொன்னாங்க, பின்னாடிதான் தெரிஞ்சது. அப்ப இன்சல்ட்டும் இருக்கு இந்த கேஸ்ல, வாயரிசம் இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடக்கூடிய மனநிலையும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். அப்ப இங்க வந்து எப்படின்னா 3 வகையாக பார்த்திருக்கோம். ஒன்னு ரூபரிக்காக பார்த்திருக்கோம், இன்னொன்னு வந்து அந்த பையனுடைய அம்மாவுடைய பிரெக்னன்சி ஸ்டேட்டையும் சேர்த்து பார்த்திருக்கோம், அதோட சூப்பர் கிளாஸ் உடைய மெத்தடாலஜியும் பயன்படுத்தி இருக்கோம். அதனால சாட்டிஸ்பாக்டரியா கொடுத்துருக்கோம். இப்ப அந்த பையன் வீடியோ பார்ப்பதை குறைச்சிருக்கான், கோபத்தை குறைச்சிருக்காப்ல, நல்ல சேஞ்ச் வர்றதாக எனக்கு ரெஃபர் பண்ண டாக்டரும் சொன்னாங்க, அவங்க மதரும் எனக்கிட்ட சொன்னாங்க. இந்த கேஸை ஃபுல்லா வாட்ச் பண்ணாதான் தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு மாற்றங்கள் வருது, அந்த ஒபிசிட்டி குறையுதாங்கிறதையும் பார்க்கறது சொன்னோம். ஆக மொத்தம் என்னன்னு சொன்னா, நாம விஞ்ஞானம் எவ்வளவு உண்மையாக இருக்கோ அதோட ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் கலை உணர்வு வந்து ரொம்ப அவசியம். அதனால இதை கணிதமாப்பதை விட கலை உணர்வாக பார்ப்பது சிறந்ததாக இருக்கும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்.